இன்றைக்கு நாங்கள் வந்து அட்வான்ஸ் சர்ச் டெக்னிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நாங்கள் சர்ச் என்ஜின்ஸில் சர்ச் பண்ணக்குள்ள எப்படி குறைந்த நேரத்தையும் எங்களுக்கு தேவையான தகவல்களையும் சரியாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த அட்வான்ஸ் சர்ச் டெக்னிக்ஸ் வந்து எங்களுக்கு பயன்படுத்தப்படுது. இப்போ வந்து இதை என்னென்னு பார்ப்போம். முதலாவது ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு சென்டென்ஸில் தேவையில்லாத சொற்களை வந்து நீக்கி போட்டு சர்ச் பண்ணுறது. இப்போ வந்து வார் இன் ஸ்ரீலங்கான்ற சென்டென்ஸில் நாங்கள் வந்து வார் வந்து எங்களுக்கு முக்கியமான ஒரு சொல், ஸ்ரீலங்காவும் முக்கியமான சொல். இன்னென்ற சொல் வந்து எங்களுக்கு முக்கியம் இல்லை. இதை வந்து நீக்கி போட்டு சர்ச் பண்ணலாம். எங்களுக்கு வார தகவல் வந்து ஒன்றாத்தான் இருக்கு. அடுத்தது வந்து சர்ச் இன்ஜின்ஸ் வந்து கேப்சுலைசேஷனை கணக்கில் எடுத்துக்கொள்ளாது. அதாவது நாங்கள் எப்படியும் டைப் பண்ணி சர்ச் பண்ணலாம். கேபிட்டலையும் டைப் பண்ணலாம், இல்லாட்டி லோவர் கேஸ்லையும் டைப் பண்ணலாம், இல்லாட்டி ரெண்டும் சேர்ந்து டைப் பண்ணாலும் எங்களுக்கு வார ரிசல்ட்ஸ் வந்து ஒன்றாத்தான் இருக்கு. இப்படி சர்ச் பண்ணாலும் எங்களுக்கு வார ரிசல்ட்ஸ் வந்து ஒன்றாத்தான் இருக்கு. அடுத்தது வந்து குவாட்டேஷன் மார்க்குக்குள்ள சர்ச் பண்றது. இப்போ வந்து ஸ்ரீலங்காண்டு சும்மா சர்ச் பண்ணி பார்ப்போம் எவ்வளவு ரிசல்ட்ஸ் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இவ்வளவு ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இதை நாங்கள் வந்து குவாட்டேஷன் மார்க்குக்குள்ள சர்ச் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரிசல்ட்ஸ் இருந்து பார்த்தோம்னா எங்களுக்கு தேவையான சரியான தகவல் மட்டும் கொண்டு வந்து இருக்கு. இந்த குவாட்டேஷன் மார்க்கை பாவிக்கிறது எங்களுக்கு ஒரு மிக சிறந்த தேடல் முறையாகும். அடுத்தது வந்து வைல்ட் கார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ வந்து எங்களுக்கு ஒரு சொல்லுட ஒரு எழுத்து தெரியாத சந்தர்ப்பத்தில், அதாவது ஸ்பெல்லிங் சரியா தெரியாத சந்தர்ப்பத்தில் இந்த வைல்ட் கார்ட்ஸை நாங்கள் பயன்படுத்தலாம். இப்போ வந்து ஸ்ரீலங்காவுக்கு கடைசியா என்ன எழுத்து வரும் எங்களுக்கு தெரியா. இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரிக்கை பாவிப்போம். எக்ஸ்ட்ரிக்கை பாவிச்சு சர்ச் பண்ணோம்னா எங்களுக்கு அந்த ஸ்பெல்லிங் பிரச்சனை தீரும். அடுத்தது வந்து எங்களுக்கு இப்போ கேட்ஸை பற்றி தகவலும் தேவை, டாக்ஸை பற்றி தகவலும் தேவைன்னு சந்தர்ப்பத்தில் நாங்கள் வந்து கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அண்டு சர்ச் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு கேட்ஸை பற்றி தகவலும் டாக்ஸை பற்றி தகவலும் ஒரே நேரத்தில் வந்து சேரும். அடுத்தது வந்து எங்களுக்கு கேட்ஸை பற்றி தகவல் தேவை, எல்லாட்டி டாக்ஸை பற்றி தகவல் தேவை என்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் வந்து டாக்ஸ் அல்லது கேட்ஸ் என்று டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது வந்து எங்களுக்கு வந்து டாக்ஸை பற்றி கேட்ஸை பற்றி தகவல் தேவை, டாக்ஸை பற்றி தகவல் தேவையில்லை என்றதுக்கு டாக் மைனஸ், அதாவது கேட்ஸ் மைனஸ் டாக்ஸ் என்று டைப் பண்ணி சர்ச் பண்ணோம்னா எங்களுக்கு வந்து கேட்ஸை பற்றி தகவல் மட்டும் வரும், டாக்ஸை பற்றி தகவல் வராது. நாங்கள் வந்து டெய்லி யூஸில் இப்படியான சில அட்வான்ஸான ஸ்டேட்மெண்ட்டை பாவிச்சோம்னா, அதாவது அட்வான்ஸ் சர்ச் டெக்னிக்ஸை பாவிச்சோம்னா எங்களுக்கு டைம் குறைவாகவும் இருக்கும். அடுத்தது எங்களுக்கு தேவையான தகவல்கள் சரியாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்க. இன்னொரு டியூட்டோரியலில் நாங்கள் வந்து சந்திப்போம். நன்றி.